கண் திருஷ்டி நம்மளை பாதிக்குமா? நல்லதா இருந்தா நல்லதா வந்து பாதிக்கும், கெட்டதா இருந்தா கெட்டதா பாதிக்கும். கண்டிப்பாக பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். உயர்ந்த மட்டத்துக்கு போக 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 ஜனங்களுடைய கண்ணு நம்ம மேல விட ஆரம்பிச்சிடும். ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்க இவ்வளவு வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு அவங்க உங்க மேல கண்ணு திருஷ்டி போட்டாங்கன்னா கண்டிப்பா அது ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும், பாதிப்பை கொடுக்கும். அது தடுக்கிறது இது ரெண்டு விதம் இருக்கு. இது பில்லி சூனியம் மந்திரங்கள் மாட்டம் அது ஏதோ சொல்றோம் இல்லையா, இதுல இருந்து ஒரு மனிதன் விடுபடணும், இந்த மாதிரி கண் திருஷ்டியில இருந்து விடுபடணும் அப்படின்னா பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் நீங்க வளர்த்துக்கணும். எப்ப நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க உங்களுடைய ஒளிவட்டம் அது வந்து நிறைய வெளியே வரும். இந்த ஒளிவட்டம் தான் உங்களுக்கு கவசம். ஆரா, இந்த ஆரான்னு என்ன சொல்றோம், இந்த ஒளிவட்டம் என்ன சொல்றோம், நீங்க என்ன பாசிட்டிவா திங்க் பண்றீங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவா ஸ்ட்ராங்கா வெளியே இருக்கும் இந்த ஆரா. எந்த விதமான கெட்ட திருஷ்டிகளோ பில்லி சூனியம் மந்திரங்களோ மாற்றங்களோ எதா இருந்தாலும் அந்த ஒளிவட்டமே அங்கிருந்து ஓட்டிடாங்க, உள்ள வர விடாது. சோ உங்க பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட உங்க ஒளிவட்டத்தின் மூலியமா வெளியில் இருக்கிற இந்த கெட்ட எண்ணங்கள் உங்களை வந்து சேராம பண்ணலாம். அது கண் திருஷ்டியா இருக்கலாம், இல்ல பில்லி சூனியம் மந்திரமா இருக்கலாம். இதுக்கு மூலமே பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். கன்னடத்துல என்ன சொல்றது இதுக்கு தமிழ்ல? நேர்மறையான மனநிலை, சகராத்மக சிந்தனை, நகராத்மக சிந்தனை கன்னடத்துல. தெலுங்கு தமிழ்ல தெரியல சரியான. நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள். கரெக்ட். நேர்மறை எண்ணங்களை எவ்வளவு நீங்க வளர்த்துக்கிறீங்க அவ்வளவு யூ பிகம் சோ ஸ்ட்ராங். உடம்பு சக்தி தேவையில்லை, மனோதிடம் தேவை. மனோதிடத்தினால் உடம்பு ஒல்லியா இருக்கிறவங்க கூட சாதனை பண்ணிடுவான். மனசுதான் இதுக்கு இம்பார்ட்டன்ட். மனசு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா, பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த விதமான வெளி எதிர்மறை சக்திகள் எதுவுமே உங்களை தாக்காது.